20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்குலாம் குடி கிடையாது. ஆனால் இப்போ ரொம்ப அதிகம். எங்கே பார்த்தாலும் எதை எடுத்தாலும் குடின்னு வந்துக்கிட்டே இருக்குது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா சினிமா தான். ஏன்னா எப்பப்பெல்லாம் குடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய லிஸ்ட்டே சினிமா போட்டு வச்சுருக்கு. ஒன்றும் இல்லை, இப்போ லவ் ஃபெயிலியரானா குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு அரிய கண்டுபிடிச்சு கொடுத்தது சினிமா தான். அதாவது எவனோ ஒருத்தன் லவ் ஃபெயிலியர் இருப்பான், அது எனக்கு வந்து குடிச்சிருப்பான். அதை சினிமாவில் பெருசாக எடுத்து போட்டு காட்டி ஊரே முடிவு பண்ணிடுச்சு, ஓ அப்போ லவ் ஃபெயிலியரானா குடிக்கணும் அப்படிங்கிற மனநிலைக்கு எல்லாம் வந்துட்டாங்க. அதேமாதிரி கல்யாண வீட்டில் போனால் குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை உருவாக்கணும் சினிமா தான். ஏதோ ஒரு கல்யாண வீட்டில் நடந்திருக்கும், எவனோ ஒருத்தன் குடிச்சிருப்பான், அதை சினிமாவில் போட்டு காட்டி எல்லா சினிமாக்கள்லையும் அதான் போட்டு காட்டி இன்றைக்கி எல்லா கல்யாண வீட்லேயும் போய் குடிச்சிட்டு மட்டை ஆகிட்டு கடைசியில் பொண்ணோட பண்ணிட்டு ஏதாச்சும் உளறி அந்த கல்யாணத்தை நிப்பாட்டின கோஷ்டிகளும் உண்டு. அதேமாதிரி பர்த்டே டெத்து எல்லாத்துலேயும், திருவிழா, காலேஜ் போனால் குடிக்கணுங்கிற ஒரு மிகப்பெரிய இன்னொரு கண்டுபிடிப்பு. நீ படத்தில் பாருங்கள், ஏதாவது ஒரு காலேஜில் போய் ஜாயின் பண்ணிட்டேன்னா உடனே ஒரு பீர் பாட்டில் எடுத்துகிட்டு உட்காந்துருவாங்க. மாப்பிள்ளை சொரி மாப்பிள்ளை இந்த மாப்பிள்ளைன்ட்டு உட்காந்துருவாங்க. இதுதான் சினிமாக்கள் காட்டி கொடுத்தது, சினிமாக்கள் நமக்கு இத்தனை வருஷமாக செஞ்சு கொடுத்தது எல்லாமே. அதாவது ஒருத்தன் வந்து கஷ்டப்பட்டு கடன் வாங்கி நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லாத்தையும் பார்த்து கடை திறந்துருப்பான், ஒரு வியாபாரம் ஓடாது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த சரக்கு கடை ஓடுற வியாபாரத்தை பார்த்தீங்கன்னா பிச்சுக்கிட்டு ஓடுது. மெயின் ரீசன் வந்து சினிமா கொடுக்குற விளம்பரம் தான். அதான் லிஸ்ட்டு போட்டு வச்சுட்டானே இப்போல்லாம் குடிக்கிறானு. அதாவது ஒரு நாள் 24 hours டைமே இல்லை, அந்தளவுக்கு சினிமாக்கள் வந்து லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருக்கு. அதனால் மக்கள் குடிச்சிக்கிட்டே இருக்காங்க. அவனையும் திருத்தலாம் முடியாது. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல.